பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இவைகளை குறித்து குழம்பி போயிருக்கிற ஜனங்கள் என்ன சொல்கிறார் என்றால், எதுவா இருந்தாலும் சரி, ரெண்டாவது வருகையில போய் என்ன செஞ்சுக்கிறோம், கேட்டுக்கிறோம், பரலோகத்தில் போய் கேட்டுக்கிறோம் பிரதர் சொல்றாங்க. கவனிங்க, ரெண்டாவது வருகையில இல்ல, ரெண்டாவது வருகையில போய் கிடையாது, இன்றைக்கே கேட்டு கேள்விக்கான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க, ரெண்டாவது வருகை வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில கேள்விகளுக்கான பதிலை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கே அந்த கேள்விகளுக்கான பதிலை என்ன செய்யலாம், கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேயே இதற்கான பதிலை நாம் என்ன செய்யலாம், கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வாழ்ந்த பொழுது, எல்லாம் கவனிக்கிறீங்களா, இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன், எல்லாம் கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது அநேகர் அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்டார்கள். அநேக கேள்விகளை கேட்டார்கள். சில கூட்டங்கள் அவரை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. அந்த 3½ வருட ஊழியங்களிலே சிலர் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவரை பின்தொடர்ந்து போனார்கள். சிலர் கரெக்டாக சோறு போடுவார், என்ன செய்வார், அப்பத்தை பெருக்கி மீனை பெருக்கி என்ன செய்வார், சோறு போடுவார் சொல்லி ஃபாலோ பண்ணாங்க. சில ஆட்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே என்ன செஞ்சாங்க, பின்னால் நோட்டை தூக்கி நோட்ஸ் எடுத்துக்கிட்டே போகிற, பின்னாடி நோட்டை தூக்கிட்டு எழுச்சிக்கிறா, நோட்ஸ் எடுத்துக்கிட்டே போகிற, எங்கே அவர் தப்பு விடுவார் பிடிச்சி தூக்கிடுவோம், அவரை பிடிச்ச என்ன செஞ்சிருவோம், அவரை ஒரே தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே அவரை செஞ்சுக்கிட்டு இருக்க அவர் குரூப்பு ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கிறார். அதை நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் வாசிக்கலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையானவர்களை கவனியுங்கள். அப்படி பின்தொடர்ந்து வந்த ஜனங்கள் அவரிடத்திலே சில கேள்விகளை கேட்டார்கள் என்று நாம் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படித்தானே? சில கேள்விகளை ஆண்டவரிடத்தில் அப்பப்போ என்ன செய்கிறாங்க, கேட்கிறார்கள். அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா, எழுதியிருந்ததை வாசிக்கவில்லையா? கேட்டாரா கேட்கலையா? உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் தேவனுடைய மக்களாய் இருக்கிறீர்கள் என்றும் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா, எழுதியிருந்ததை வாசிக்கவில்லையா? ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதியிலே தேவன் என்ன செய்தார்? புருஷனை மனைவி என்ன செய்தார்? உண்டாக்கினார். எனவே அவர்கள் பிரிந்திருக்க கூடாது. நீ தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து பிரிஞ்சு போயிட்டு வேற ஆளை கல்யாணம் முடிச்சுக்கலாம் சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆனா ஆதி முதலாய் அப்படி இல்லை. பாருங்க, கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா, எழுதியிருந்தது நீங்கள் என்ன சொல்றாரு? எப்பா, உனக்கு ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் வேணுமா, 2வது வரைக்கும் என்ன செய்ய வேணாம், நீ காத்திருக்க வேணாம். இன்னைக்கே இந்த கேள்விக்கான பதிலை பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரம் த பைபிள், சத்திய வேதத்திலிருந்து என்ன செய்யலாம், நீ பதிலை பெற்றுக்கொள்ளலாம். 2வது வரைக்கும் என்ன செய்ய வேணாம், நீ உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிற வேண்டாம். ஆமேன். எனவே பதிலை நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். எங்கே இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்றால், சத்திய வேதத்தில் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே கர்த்தர் நல்லவரா கெட்டவரா, கர்த்தர் நன்மை செய்வாரா இல்லது கெட்டது செய்வாரா அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கே கேட்டு என்ன செய்யலாம், பதிலை பெற்றுக்கொள்ளலாம். பதிலை பெற்றுக்கொள்ளலாமா? பதில் சொல்லுகிறது சத்திய வேதம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். தேவன் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். யாருக்கு வியாதியை கொடுக்கலாம், யாருடைய காலை ஒடிக்கலாம், யாருடைய மண்டையை உடைக்கலாம், யாருடைய குடும்பத்தை பிரிக்கலாம், யாருடைய குடும்பத்தை உடைச்சி தெருவில் கொண்டு வந்து அவமானப்படுத்தலாம். இந்த பிசினஸ்ல இயேசு கிறிஸ்து இல்லை. உடைந்து கிடக்கிற குடும்பங்களை ஒன்று சேர்க்கிற வேலையில் இருந்தார் அவர். குடும்பங்களை வாழ வைக்கிற வேலையிலே யாரை சுகமாக்கலாம். சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அங்கே இப்படி நடந்துச்சு, இங்கே இப்படி நடந்துச்சு, அவருடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு. அவர் எவ்வளோ பெரிய பக்திமான். அவரெல்லாம் அல்லேலூயா சர்ச்சில் இருந்து போட்டார்னா அப்படியே அப்பா சர்ச்சில் அல்லேலூயான்னு கத்துவார். நாம இருக்கணும். அவருக்கா இப்படி, அவருக்கு இப்படின்னா நமக்கு எப்படியோ? மக்கள் என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க பாருங்க. இதுக்கான பதிலை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
கர்த்தர் நல்லவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, சில நல்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் கூட அவருடைய சொல்கிறேன் கவனிங்கள், சில நல்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் கூட சில தீமைகள் நடக்கலாம், நடந்திருக்கிறது. இதற்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளின் வாழ்க்கையிலே தீமைகள் நடந்தபடினாலே இதை தேவன் தான் செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வந்து விடுகிறார்கள். நாம் வந்துவிடக்கூடாது. சபையில் அவர் அல்லேலூயா அப்படின்னு கத்துவாரு, என்ன கரங்களை தட்டி பாடுவாரு, அல்லேலூயான்னு பாட்டு பாடி அவர் சபைக்குள்ள ஆராதனை பண்றத பார்த்தா அடேங்கப்பா என்ன மாதிரி இருக்கும், அவருக்கா இப்படி அப்படின்ற இடத்துக்கு யார் வந்துடுறா? சபையில் இருக்கிற மற்ற மக்கள் வந்து விடுகிறார்கள். மனதை கேள்விகள் துளைக்க ஆரம்பிக்கிறது, மனது குழம்ப ஆரம்பிக்கிறது. இவ்வளவு நல்ல அருமையான ஒரு மனுஷன், நல்ல ஒரு விசுவாசி, மூத்த விசுவாசி, அவருக்கா இப்படி? அப்ப அவருக்கு நடந்துருச்சுன்னா அப்ப யாரு தான் செஞ்சிருக்கணும்? மக்கள் எங்க வந்துடுறாங்க பார்த்தீங்களா? அவருக்கே நடந்துருச்சுன்னா அப்ப யாரு தான் செஞ்சிருக்கணும்? பிசாசு செஞ்சிருக்க வாய்ப்பே கர்த்தர் தான் செஞ்சிருக்கணும். ரட்சிக்கப்படாத மக்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அது பிசாசு செஞ்சிருக்கான்னு சொல்லலாம். இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாச்சே, அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அப்ப யார் தான் செஞ்சிருக்கணும்? கர்த்தர் தான். இப்படிப்பட்ட முடிவுக்கு அநேகர் வந்து விட்டார்கள். எனவே தான் தோற்று போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஒரு நல்ல கிறிஸ்தவ விசுவாசியுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த தீமைக்கு, அந்த இழப்புக்கு தேவன் காரணர் கிடையவே கிடையாது என்பதை நீங்கள் திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். தீமை நடந்ததுக்கு 1000 காரணங்கள் இருந்திருக்கலாம். இதற்கு தேவன் பொறுப்பு கிடையவே கிடையாது. அது மாத்திரமல்ல, சில மூத்த ஊழியக்காரர்களுக்கு, சில அப்போஸ்தலர்களுக்கு கூட சில தீமைகள் நடந்திருக்கலாம். இதற்கும் தேவன் பொறுப்பு கிடையவே கிடையாது. அநேகர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், அந்த மூத்த ஊழியக்காரு, அந்த அப்போஸ்தலரு, அவருக்கு இப்படின்னா அப்ப கர்த்தர் தானே செஞ்சிருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு என்ன செஞ்சுறாங்க? வந்து விடுகிறார்கள். தப்பு கணக்கு போடக்கூடாது. அப்போஸ்தலரோ அப்போஸ்தலர் இல்லையோ, அவருடைய வாழ்க்கையிலே நடந்த தீமைக்கு கர்த்தர் காரணர் கிடையவே கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவுள்ளவர்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். சிலர் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவங்க வாழ்க்கையில அப்படி இப்படி நடக்கத்தானே செய்யுது, அப்படி இப்படின்னு நடக்கத்தானே செய்யுது. அருமையானவர்களே கவனியுங்கள், அப்படி இப்படி நடக்குது. அப்படி இப்படி நடக்கிறதுக்கு யாரு காரணம் கிடையாது? கர்த்தர் காரணம் கிடையாது. விலைக்கு சொல்றேன் கவனிங்க. ஒரு மூத்த ஊழியக்காரர், ஒரு அப்போஸ்தலர், அல்லது ஒரு மூத்த விசுவாசி, ஒரு அருமையான விசுவாசி, அவர்கள் சபையிலே வந்து இங்கே கர்த்தரை ஆராதிப்பதை மாத்திரம்தான் நீங்களும் நான் என்ன செய்திருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். எத்தனை ஒத்துக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? அவங்க சபைக்கு வார வாரம் வந்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்க இங்கே ஆராதிச்சதை நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்க அல்லேலூயா தோத்திரம் சொன்னதை பார்த்துருக்கிறோம். ஆனால் அவர்கள் வீட்டுக்கு போய் அந்த 6.25 நாள் என்ன பண்ணுனாங்க? என்ன செஞ்சாங்க? எதை தெரிந்து கொண்டாங்க? எதை நாவில் பேசுனாங்க? எதை வாயில் உச்சரித்தாங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அது நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தனா? யாருக்கும் தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு திடுக்கிடும் காரியம், ஒரு தவறான காரியம் நடந்த உடனே ஷாக் ஆயிடுறோம். இவங்களுக்கா இப்படி? சர்ச்சில் என்ன மாதிரி ஆராதிப்பாரு, என்ன மாதிரி துதிப்பாரு, அந்த விசுவாசிக்கா, அந்த மனுஷனுக்கா, அந்த பிரதருக்கா, அந்த சிஸ்டருக்கா? அப்ப ஒன்றும் புரியலையே. யார் தான் செஞ்சிருக்கணும்? கர்த்தர் தான். தப்பு கணக்கு போடுறோம். அவங்க இங்க சர்ச்சில் வந்து சில காரியங்களை செய்ததை நாம் என்ன செய்திருக்கிறோம்?
ஆனால் அவர் 6:45 நாளும் வீட்டுக்கு போய் அவர்கள் வீட்டிலே, குடும்பத்திலே, வாழ்க்கையிலே எதை நாவிலே தெரிந்து கொண்டார்கள், எதை நாவிலே பேசினார்கள், எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இதையெல்லாம் யாரும் பார்க்கல. நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. யாரு தான் பார்த்துருக்கிறா? ஆகவே யாருடைய வாழ்க்கையிலே சரி, ஒரு காரியம் நடக்கும் பொழுது உடனே கர்த்தர் கெட்டவர் என்கிற முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது. யாருக்கு எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் ஸ்ட்ராங்கா உறுதியாய் நிற்க போகிறேன் கர்த்தர் நல்லவர் என்கிற அஸ்திபாரத்திலே. ஹல்லேலூயா. எல்லா காரணங்களும் இது சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர் என்கிற அஸ்திபாரத்திலே நான் உறுதியாய் நிற்க போகிறேன். ஆமென். மனதில் ஆழமாக பைத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு எப்படி வேணால் நடக்கலாம். சில காரியங்களை உடனே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆமென். உண்மையா இல்லையா? மனது குழம்புது. என்னடா இதுக்கான பதிலை கண்டுபிடிக்க முடியல, ரிசல்ட்டை கண்டுபிடிக்க முடியல, ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, அப்படி மனது குழம்புது. சில காரியங்களுக்கு பதில் உடனே கிடைக்காம இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் நாட்கள் வரும் பொழுது, ஓஹோ இதுதான் காரணமா, இதனால தான் இப்படி நடந்துச்சா அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு பிற்காலத்தில் கண்டுபிடித்துக் கொள்வோம். உடனே சில காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். உடனே தெரியலன்ற உடனேயே கர்த்தர் கெட்டவர், கர்த்தர் மோசமானவர், கர்த்தரை அடிச்சு விட்டார், கர்த்தரை தான் கொண்டு விட்டார், கர்த்தர் தான் தூக்கி இப்படி போய் போட்டு தள்ளி விட்டார் அப்படின்ற முடிவு வரக்கூடாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எனவே எல்டாவ் அவரை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு நமக்கு வர வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஆமென்.